என்னோட ஹோல் பிசி பில்டிங் ஜர்னில நான் ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மானிட்டர்ஸ். அத பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டது கிடையாது. ஆஸ் லாங் அஸ் இட் சர்வ்ஸ் மை பர்ப்பஸ் அண்ட் எனக்கான ஒரு சைஸ்ல இருக்கு அப்படின்னா. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் அத கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு கூட சொல்லலாம். அது வொர்க் ஆகுற வரைக்கும் அத பெருசா எதுக்கு மாத்தணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துட்டே இருந்தது. இன்ஃபாக்ட் என்கிட்ட 2 மானிட்டர் இருக்கும். நீங்க இந்த ஆங்கிள்ல பார்த்திருப்பீங்க. இந்த பிரைமரின்றது எல்ஜியோட ஒரு அல்ட்ரா வைட் மானிட்டர். ஹெச்டி தான். பட் அல்ட்ரா வைடோட ரெசல்யூஷன்ல இருக்கும். அண்ட் தி அதர் மானிட்டர் இப்ப பின்னாடி நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது டெல்லோட ஒரு 21 இன்ச் ஃபுல் ஹெச்டி மானிட்டர். ஜஸ்ட் VGA போர்ட் மட்டும் தான் இருக்கும். ரொம்ப பழைய மானிட்டர். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மானிட்டர்ஸை இப்ப அப்கிரேட் பண்ண வேண்டிய ஒரு டைம் வந்துருச்சு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதோட கலர் அக்யூரசி எல்லாத்தையும் சேர்த்து. 2வது கேம் ஆடும்போது அந்த ஒரு இம்மர்சிவ் ஃபீல்ன்றது பெருசா அதுல வராமலே இருந்தது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் நம்ம இத அப்கிரேட் பண்ணிடலாம். அப்படி நான் டிசைட் பண்ணி, இப்ப நான் சூஸ் பண்ணியிருக்க மானிட்டர் என்னன்னா, பென்கியூவோட மோபியஸ் சீரிஸ்ல இருந்து EX அண்ட் Q சீரிஸ் மாடல். ஸோ இன்னைக்கு வீடியோல அந்த மானிட்டரோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத தான் பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. நான் சொன்ன LG அல்ட்ரா வைட் மானிட்டர் இது அண்ட் நான் சொன்ன அந்த 21 இன்ச் ஃபுல் ஹெச்டி மானிட்டர் இது. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாட் அ பர்ஃபெக்ட்லி வெல் பேலன்ஸ்ட் காம்பினேஷன்லாம். இது ஒரு ஜுகாட் செட்டப் தான். இந்த மானிட்டரை வந்து நான் இங்கே ஒரு கீழே ஒரு குட்டி டைரி ஒன்று வச்சு தான் வந்து இந்த ஹைட்டுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ரிமூவ் த டைரி. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஹைட் டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ இப்போ ஒரு சில கேம்ஸ் இந்த எக்ஸிஸ்டிங் மானிட்டர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு சின்ன சாம்பிள் பார்த்துடலாம். இங்கே தெரியிற அளவுக்கு மோசமாக நான் விஷுவலாக பார்ப்பேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு கேமரா ஆர்டிஃபேக்ட். அதாவது நான் என்னோட ஃபோன் கேமரா வச்சு எக்ஸ்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த LED அரேஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் லோவாக இருக்கறனால இப்படி இருக்குது. பட் ஒவ்வொரு ஃபாஸ்ட் மோஷன் அப்போ இந்த மோஷன் பிளர்ஸ் எப்படி நம்மளோட இமர்சிவ்னஸை அஃபெக்ட் பண்ணுதுன்றதுக்காக தான் இந்த டெமோ மெயினாக நான் காமிச்சது. இன்ட்ரோல சொன்ன மாதிரி நான் வாங்கியிருக்க மானிட்டரோட பேரு பென்கியூவோட மோபியஸ் லைனப்ல EX271Q. இது ஒரு 2K மானிட்டர் வித் 180 Hz ஆஃப் ரிஃப்ரெஷ் ரேட். இந்த ரிஃப்ரெஷ் ரேட்ன்றது உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு செகண்டுக்கு இந்த ஸ்கிரீன் எத்தனை வாட்டி ரிஃப்ரெஷ் ஆகி புது டேட்டாவை கலெக்ட் பண்ணுதுன்றது தான். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட கேம் வந்து இப்போ 240 FPSல உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கு. பட் உங்க மானிட்டர் வந்து 60 Hz தான் சப்போர்ட் பண்ணும், ஒரு 75 Hz தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மேல உங்களுக்கு இருக்கிற FPS எதுவுமே உங்களால ரியாலிட்டியில பார்க்க முடியாது. ஸோ இப்போ லீட் டு ஸ்க்ரீன் டியரிங் அண்ட் ஒரு சில லேக்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த அல்ட்ரா வைட் மானிட்டரோட மேக்ஸிமம் ரிஃப்ரெஷ் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 Hz தான். அண்ட் இந்த ஃபுல் ஹெச்டியோடது வெறும் 60 Hz தான். தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இப்போ நான் இந்த மானிட்டர் அப்கிரேடுக்கு போயிருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குயிக்காக இந்த அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் மானிட்டர் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸ்டாண்ட் கன்சிடரிங்லி ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஏலியன்ஸே காண்டாக்ட் பண்ணலாம் போல், அவ்வளோ பெருசு. என்னோட பிளேஸில் எப்படி நான் வைக்க போகிறேன்றது ஐ ஹவ் டு திங்க். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு USB to C கேபிள் கொடுத்துருக்காங்க ஃபார் பவர் டெலிவரி அண்ட் சார்ஜிங். இன்னொன்று தண்டர்போல்ட் சப்போர்ட்டட் C to C கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் கார்ட். If you notice, it is a 16 amp power cord considering the wattage of this monitor. அடுத்தது ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க, சீப். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் ரிமோட் ஃபார் அ மானிட்டர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோல் மானிட்டரோட செட்டிங்ஸை ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் எனக்கு ரிமோட் ஃபெட்டிக்கே வந்துடும் போல். எல்லாத்துக்கும் இப்போ ரிமோட்ஸ் வருது. இதுக்கு முன்னாடி நான் ஹைலைட் பண்ணனான்னு தெரியல. இது ஒரு ஒயிட் மானிட்டர் அண்ட் என்னோட பிசியுமே ஒயிட் தீம்டு ஒரு பில்டு தான். அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த மானிட்டர் நான் சூஸ் பண்ணேன். என்னோட பையிங் டெசிஷனில் இதுவும் ஒரு ரீசன்.
ஒருத்தங்களுக்கு பிசி பில்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றதை அவங்க மானிட்டர் எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்கிறத வச்சே பார்த்துடலாம். சிம்பிளி ஸ்டாண்டை ஃபஸ்ட்டு அசெம்பிள் பண்ணிக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் கீ. அதுதான் மொத்த சப்போர்ட்டை நமக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு கொடுக்க போகுது. தென் நீங்கள் மானிட்டரில் கையே வைக்காமனா ஸ்டாண்டை வச்சே நீங்கள் மானிட்டரை கம்ப்ளீட்டாக லிஃப்ட் பண்ணலாம். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் அந்த மானிட்டருக்கு பில்ட் ஆகிருக்கும். ஆல்ரெடி இப்போ அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் இந்த மானிட்டரை ப்ராப்பரான பிளேஸில் இன்ஸ்டால் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் 10 நாள் ஆயிடுச்சு நான் இந்த பார்ட் 2 எடுக்கிறதுக்கு. பிகாஸ் 16 ஆம் பிளக்ன்றனால ஒயரிங் அண்ட் ரவுட்டிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அஸ் வெல் அஸ் பெரிய மானிட்டர்ஸ் இதை இங்கே ப்ராப்பராக பிளேஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. அண்ட் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஐ எம் டேக்கிங் திஸ் வீடியோ ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 10 days ஆஃப் யூசிங் திஸ் மானிட்டர். ஸோ குயிக்காக அந்த பழைய மானிட்டரில் பார்த்த மாதிரியே இந்த புது மானிட்டர்லையும் கேம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன சாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ 2 செட்டப்பில் இருந்தும் அவுட்புட்ஸை நீங்கள் பார்த்தாச்சு. அண்ட் ஆப்வியஸாக ஓல்டர் செட்டப்பில் ஒரு மாதிரி கிரெயினியாக லைன்லாம் விழுந்த ஒரு பிரிண்ட்டை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷுவலாக அதாவது ரியாலிட்டியில் எனக்கு அப்படி தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் வீடியோவில் அப்படி தான் தெரியும் பிகாஸ் ஆஃப் த லோவர் ரிஃப்ரெஷ் ரேட். இந்த ஸ்மூத்னஸ்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் மை நியூயர் அப்கிரேட். அன்பாக்சிங்கில் சொன்ன மாதிரி இது ஒரு 27 inch 2K 180 Hz இருக்கிற ஒரு கேமிங் மானிட்டர். ஸோ ரெகுலர் யூசர்ஸ், அதாவது நான் வெறும் படம் தான் பார்ப்பேன் ஆர் ரொம்ப லைட்டட் கேமிங் அப்படின்றவங்களாம் இந்த மானிட்டர் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் லிஸ்டட் ஃபியூ பாயிண்ட்ஸ். நான் இந்த மானிட்டர் யாருக்கு சூட் ஆகும் ஆர் இந்த மானிட்டர்லேருந்து அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஐ நோட்டட் டவுன். வில் கோ த்ரூ தெம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் திங்ன்றது இதோட சைஸ், ரிஃப்ரெஷ் ரேட் அண்ட் ரெசல்யூஷன். இது எல்லாருக்குமே தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கிடையாது. அர்டன்ட் கேமர்ஸ் ஆர் ப்ரொஃபஷனலாக சில சூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த மானிட்டர் கிட்ட போகலாம். 27 inchன்றது இன்ஃபேக்ட் ஒரு பெரிய சைஸ். நார்மலாக எல்லாருக்குமே அந்த சைஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 21 to 24 இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் ரெகுலர் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேமிங் யூசேஜ். இல்லை நான் வந்து எனக்கு கொஞ்சம் இமர்சிவ் ஃபீல் இருக்கணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த 27 inch சைடு வந்தால் போதும். அடுத்தது ரெசல்யூஷன் அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் த ஃபைனஸ்ட் டீடைல்ஸ். ஸோ உங்களோட கேமிங் எண்டே, அதாவது உங்களோட கிராஃபிக் கார்டே வந்துட்டு ஹெச்டி தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் 2K மானிட்டர் ஆர் 4K மானிட்டர் போகணுன்றது அவசியம் கிடையாது. உங்களோட ஜிபியூ ஆர் பேசிக்காக உங்களோட கேமிங் ரிக் என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கான மானிட்டர் நீங்கள் போகிறதுன்றது இட்ஸ் மோர் எக்கனாமிக்கல். லாஸ்ட்லி த ரிஃப்ரெஷ் ரேட். நான் சொன்ன மாதிரி ரிஃப்ரெஷ் ரேட்டுன்றது மோஸ்ட்லி, அதாவது 99% வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு தான். ரெகுலரான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவியோட FPSன்றது 24 to 30 ஆர் மேக்ஸிமம் நீங்கள் சில வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா 60 FPSல இருக்கும். அண்ட் அதோட ரிஃப்ரெஷ் ரேட்டுன்றது உங்களுக்கு பெருசாக இல்லை, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கொண்டு வந்துட போகுது இல்லை. இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும், அதாவது டைப்பிங்கோ இல்லை ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ண போகிறீங்க, ஈவன் கோடிங், இதுக்கும் இந்த ரெசல்யூஷன் ஆர் ரிஃப்ரெஷ் ரேட்டுன்றது எந்த வித ஹெல்ப்பும் பண்ண போகிறது இல்லை. ரிஃப்ரெஷ் ரேட்டுன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு செகண்டுக்கு அந்த மானிட்டர் எத்தனை வாட்டி ரிஃப்ரெஷ் ஆகி புது டேட்டாவை அக்செப்ட் பண்ணுதுன்றது தான். இந்த விஷயம் எங்கே நடக்கும்னா கேமிங் அப்போ மட்டும்தான். ஒரு FPS கேம் நீங்கள் ஆடுறீங்க, லைக் கவுண்டர் ஸ்ட்ரைக், கால் ஆஃப் டியூட்டி, பேட்டில் ஃபீல்டு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடுறீங்கன்னா அது 200-300 FPS வரைக்கும் கூட போகும். அந்த டேட்டாவை உங்கள் மானிட்டர் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுதுன்றது தான். ஏன்னா காம்படிட்டிவ் கேம்ஸ்ன்னும் போது இந்த எவ்ரி FPS மேட்டர்ஸ் அண்ட் எவ்ரி ரிஃப்ரெஷ் மேட்டர்ஸ். இல்லை நான் வெறும் RPG கேம்ஸ் ஆர் ரேசிங் கேம்ஸ் மாதிரி தான் ஆடுவேன் அப்படின்னா கூட இந்த மோஷன் பிளர்ன்றதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிஃப்ரெஷ் ரேட்டுன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் நார்மலான ஒரு கேம் 60 FPS ஆர் 90 FPS அந்த லிமிட்டில் நீங்கள் ஆடினீங்கன்னா கூட அந்த ஸ்மூத்னஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது இந்த மானிட்டர்ஸில் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது பிராண்டிங் அண்ட் ப்ரைசிங். இந்த பென்கியூ பிராண்டுன்றது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதே ஸ்பெக், அதாவது 27 inch 2K 180 ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்சோட ஹையஸ்ட் எண்டில் தான் பென்கியூ இருக்கும். லோவர் எண்டில் நிறைய மானிட்டர்ஸ் இருக்கும். அது இருந்தும் நான் ஏன் பென்கியூ சூஸ் பண்ணுன்றதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்குது. ஒன்று, இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் வாரண்டி அண்ட் ஆன்சைட் வாரண்டி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்கியூ. செகண்ட் திங், இவங்களோட கலர் அக்யூரசி அப்படின்றத மேட்ச் பண்ணுறதுக்கு மற்ற மானிட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அண்ட் இந்த மானிட்டரோட டிஸ்பிளே P3 அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா 95%. ஸோ எனக்கு ஒரு சில கலரை நான் பார்க்குறேன் அப்படின்னா ரியாலிட்டிலே அது அப்படி தான் இருக்குன்ற அந்த மேட்ச்ன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட
கேமிங், எடிட்டிங் அண்ட் ஈவன் சம் பர்சனல் என்னோட ஒர்க்ஸுக்கு. அதனால எனக்கு அந்த கலர் அக்யூரசியை காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு மானிட்டர் இடத்துல இந்த பென்க்யூன்றது இருக்கு. ப்ரொவைடட் பிரைசிங்கிறது இந்த மானிட்டரோட ஆக்சுவல் ரீட்டைல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000. உங்ககிட்ட HDFC ஆர் அமெக்ஸ்ல கார்டு இருக்கு அண்ட் யூ ஆர் ஓகே டு பர்ச்சேஸ் இட் ஆன் டைரக்ட் வெப்சைட் அப்படின்னா உங்களால 5,000 வரைக்கும் கூட கேஷ்பேக்ல இதோட ரேட்டை கம்மி பண்ண முடியும். இல்ல அப்படின்னாலும் மற்ற சில வெப்சைட்ஸ் இதை நார்மலாவே 22 to 23,000 லிஸ்ட் பண்றதையும் பார்த்திருக்கேன். சில சேல்ஸ் ஈவெண்ட் அப்ப 19K வரைக்குமே லிஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். பட் நான் அதுல பர்ச்சேஸ் பண்ணலன்றனால எனக்கு அது எந்த அளவுக்கு ரிலையபிள்னு தெரியல. இந்த மானிட்டரோட பிரைஸ்ன்றதை நீங்க 23 or 22 to 25 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. பிரைசஸ் ஃப்ளக்சுவேட். அடுத்தது இந்த மானிட்டர் யாருக்கானது? அஃப்கோர்ஸ் இந்த மானிட்டர்ஸ் எனக்கு தான். ஜோக் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி தான் உங்களோட கலர் அக்யூரசி அப்படின்றது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க இந்த பென்க்யூ அண்ட் இந்த சீரிஸ் ஆஃப் மானிட்டர்ஸ்க்கு வரலாம். ப்ரொவைடட் நீங்க வந்து கேம் ஆடுவீங்க, அட் த சேம் டைம் யூ வாண்ட் அன் இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 27 inch உங்களுக்கு கண்டிப்பா தேவை அண்ட் யூ ஹேவ் தட் ரியல் எஸ்டேட் டு செட் தட் அப் அப்படின்னா நீங்க இந்த மானிட்டர் தாராளமா வரலாம். இந்த மோபியஸ் மானிட்டர்ன்றதுல கேம் ஆடுறதுக்கான நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபேண்டசி, ரியாலிட்டி, சைஃபை அந்த மாதிரி ப்ரீசெட் சில மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் நான் என்ன கேம் ஆடுறனோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கான்ட்ராஸ்ட் அண்ட் அதர் பேராமீட்டர்ஸோட செட்டப்ன்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த மானிட்டர் டியூன் பண்ணிக்கும். அவங்க வந்து ஏஐன்னு கால் பண்ணுறாங்க, பட் டெக்னிக்கலி அது கிடையாது. வி கெட் மோர் ஆஃப் அ ஒரு கண்ட்ரோல்டு அண்ட் ஒரு அந்த கேமுக்கு ஏற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்ற ஃபீல் இந்த மானிட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். கலர் அக்யூரசி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இப்போ இந்த மேக் மாதிரியான ப்ரீமியம் லேப்டாப்ஸில் இருக்கிற ஓலெட் டிஸ்பிளேவையும் ரெகுலர் டிஸ்பிளேஸையும் கம்பேர் பண்ணி திஸ் இஸ் வை மேக்ஸ் ஆர் பெட்டர் அப்படின்ற ஒரு கம்பேரிசன் என்னால் பார்க்க முடியுது. மேக்ல இருக்கிறது ஓலெட் டிஸ்பிளே, விச் மீன்ஸ் ஒரு எல்இடி ஆஃப் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் பிளாக். வேறஸ் இந்த மானிட்டர்ஸ் அப்படி பிஹேவ் பண்ணாது. பிளாக்ன்றது இது ரீப்ரொடியூஸ் தான் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அந்த ஓலெட்டோட அக்யூரசி கிடைக்கல அப்படின்னாலும் P3 95%ஓட பிளாக் அக்யூரசின்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஃபைனல் பாயிண்ட், இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச விஷயம். ஐ வில் ட்ரை டு அட்டாச் அ பிக்சர் ஹியர். இந்த ஹோல் மானிட்டரில் அந்த பென்க்யூன்ற பிராண்டிங் வந்து ரொம்ப சட்டிலாக அந்த ஃப்ரேமில் வந்து நீங்கள் ரொம்ப உத்து பார்த்தா மட்டும்தான் தெரிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா என்னோட பழைய மானிட்டர்ஸோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் அது எவ்வளோ ஓப்பனாக ஒரு மாதிரி கிளாரியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஒரு பிளாக் கலர் டேப் வச்சு அந்த பிராண்டிங் வந்து மறைச்சிருப்பேன். எனக்கு பர்சனலி நம்ம பே பண்ணி வாங்குறோம், அந்த பிராண்டிங்கை வந்து நான் ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு கிடையாது. ஸோ அந்த டீ பிராண்டிங்ன்ற கான்செப்டில் தான் நான் இருந்தேன். இந்த மானிட்டரில் எனக்கு அதை பண்ணணுன்ற நீடே இல்லை. பிகாஸ் அவங்களே வந்து அது ரொம்ப அழகாக சட்டிலாக அந்த இடத்துல யாராவது உத்து போய் பார்த்தா தான் தெரிகிற அளவுக்கு அந்த பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. which I very much appreciate. And lastly, in case நீங்கள் இந்த மானிட்டர் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு சில பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஏன் அதில் வாங்குறது பெட்டர் அப்படின்னா 7 daysக்கான DOA பாலிசி இவங்க மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. DOAனா டெட் ஆன் அரைவல். இப்போ நான் பென்கியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கியிருக்கேன். என்னதான் நிறைய விஷயங்கள் வாரண்டியில் கவர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 7 daysக்குள்ளே எனக்கு இந்த மானிட்டரில் டெட் பிக்சலோ இல்லை இன்கேஸ் மானிட்டரே டேர்ன் ஆன் ஆகலை அப்படின்னா there is no repair or there is no warranty claim, டேரெக்டாக வந்து ரீப்ளேஸ் தான் பண்ணுவாங்க. இந்த DOA பாலிசின்றது எல்லா வெப்சைட்ஸ்லையும் கிடையாது. குறிப்பாக அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடையவே கிடையாது. நான் லிங்க் பண்ணியிருக்கிற சில வெப்சைட்ஸில் இந்த DOA பாலிசி இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக பென்கியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த பாலிசி இருக்குது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா மேபி ஒரு 1K 2K மிச்சப்படுத்துறதுக்காக இந்த DOA பாலிசி இல்லாத வெப்சைட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸை நம்ம நம்ப முடியாது. அது நம்ம நேரம் வரும்போது டெட் ஆன் அரைவல் இருந்தது அப்படின்னா வாரண்டி ப்ராசஸில் கிளைம் பண்ணி வாங்குறதுன்றது ஐ வுட் நாட் சே இட் அஸ் அ ஹெடேக், பட் ஒரு நியூ ப்ராடக்ட் அந்த வகையில் தான் வரணும் அப்படின்றத நான் விரும்ப மாட்டேன். ஸோ நீங்களுமே வந்து DOA இருக்கிற வெப்சைட்ஸில் வாங்குறது இந்த மானிட்டர்னு இல்லை, எனி ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு DOA வந்து மேனுஃபேக்சர் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட்டும் அதை ஆஃபர் பண்ணுதான்னு பார்த்துட்டு அந்த பர்ச்சேஸை நீங்கள் பண்ணுறது நல்லது. அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் பிசி பில்டிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நான் இதில் ஆல்மோஸ்ட் 2012லேருந்து இருக்கேன். எந்த அளவுக்கு நியூஆன்சஸ் இருக்குது அண்ட் இது எவ்வளோ டீப்பாக போகுன்றது இந்த மாதிரி ஒரு வீடியோலலாம் வந்து வெறும் மானிட்டரை ஃபுல்லாலாம் கவர் பண்ண முடியாது. ஸோ ஐவ் ஜஸ்ட் கவர்ட் வாட் ஆர் த பேசிக்ஸ் அண்ட் நான் வாங்கின மானிட்டரோட ஒரு எண்ட் யூசர் ஒப்பீனியனை தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர இது யூசர் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் பிசி பில்டிங் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது கொரிஸ் இருக்குது ஆர் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வச்சு அடுத்த வீடியோ பண்ணலாம். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், போய்